அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புத்தர் பெருமான் சக்கரங்களை குறித்து ஏன் சொல்லவில்லை என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். புத்தர் பெருமானினுடைய விழிப்புணர்வு பயிற்சியை குறித்து ஏன் இங்க உள்ள சித்தர் பெருமக்களோ யாரும் ஏன் சொல்லலை அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ ஒரு யோக பயிற்சி அப்படிங்கிறது இந்தியா தழுவிய அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில ஞானிகள் இருந்திருக்கிறாங்க, மறைந்திருக்கிறார்கள். அவருடைய கருத்தை மக்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். அதேபோல் புத்தர் பெருமான் பிறந்த காலத்துல புத்தர் உணர்ந்த விஷயங்கள், அவர் உணர்வதற்கான பயிற்சி செய்த விஷயங்கள் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை அந்த குறிப்பிட்ட மக்கள் பின்பற்றி இன்னைக்கு உலகம் முழுவதும் புத்தர் பெருமானுடைய கருத்துக்கள் பரப்பலை செய்யப்பட்டிருக்கிறது. புத்தர் பெருமான் அவர் சக்கரங்களை குறித்து எந்த இடத்துலையும் அவர் பெருசா குறிப்பிடவில்லை. ஆனால் அவருடைய ஒரு முயற்சி பார்த்தீங்கன்னா, மூச்சை கவனித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து அந்த மூச்சை கவனித்து 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 விழிப்புணர்வுக்கு செல்ல வேண்டும், கான்சியஸா சாட்சியா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு முயற்சி அவருடைய பயிற்சிகள்ல இருந்துச்சு. ஆனால் அவர் எந்த இடத்துலையுமே அவர் சக்கரங்கள் இப்படி இருக்கிறது, ஒவ்வொரு சக்கரமும் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இந்திய யோக முறை என்பது சக்கரங்களை குறித்த ஒரு யோக முறையாக இருந்தது. அதுவும் பதஞ்சலி முனிவர் அட்டாங்க யோகத்துல சக்கரங்களை குறித்து நல்ல தெளிவாக சொல்கிறார். ஒவ்வொரு சக்கரத்துக்குமான பலன், அந்த சக்கரங்கள் எப்படி இயங்குகின்றன என்று சொல்கிறார். பாரம்பரியமான சித்தர் பெருமக்கள் வேறு யாருமே சக்கரங்களை குறித்து குறிப்பிடவில்லை என்பது ஒரு முக்கியமான கவனிக்கக்கூடிய விஷயம். அவர்கள் முழுவதும் வாசி யோகத்தையும் மற்ற விஷயங்களை தான் சொல்றாங்க. புருவமத்தி சக்கரம், தலை உச்சி சக்கரத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மற்ற சக்கரங்களுக்கு நம்முடைய இங்க இருக்கக்கூடிய யோக பயிற்சியாளர்களும் சரி, சித்தர்கள் பெருமக்களும் கொடுக்கல. ஆனால் புத்தர் பெருமான் அவர் சக்கரங்களே சொல்லலை. அவர் என்ன சொல்றார்? விழிப்புணர்வை பற்றி போதிக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் விழிப்புணர்வு அடைய முடியும். ஒவ்வொரு மனிதனும் மூச்சை கவனித்து அந்த மூச்சையினுடைய கவனத்திலேயே இருக்கும்போது அவனுடைய மனம் சலனம் குறைந்து அவனுக்கு அந்த விழிப்புணர்வு மேம்படுகிறது. இது ஒரு யோக பயிற்சியா செய்யலாம் அப்படிங்கிறத அவர் கண்டு உணர்கிறார். அவர் சந்தித்த குருமார்களும் ஞானிகளும் எல்லாருமே அவருக்கு போதித்த விஷயங்கள் அவ்வாறு இருந்தன. அவருடைய முறையில பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு குருவை சந்திக்கிறார். அதே போல 8 குருக்களை சந்திக்கிறார். இந்த 8 குருக்களும் அவருக்கு கொடுத்த பயிற்சிகள் அனைத்தும் அவருடைய கான்சன்ட்ரேஷன் பயிற்சிகள் எல்லாமே வித்தியாசமா இருந்தது. அவர் சந்திச்ச குருமார்களும் அப்படி வித்தியாசமா இருந்தார்கள். ஆனால் அவர் ஒரு எதிர்பாராத விதமாக ஒன்றை கண்டுகொள்கிறார். வேற எதுவுமே வேண்டாம், நம்ம எந்த முயற்சியும் இல்லை, வெறுமன அமைதியா உட்கார்ந்து மூச்சை கவனிப்பதன் மூலமாகவே நாம் இறை உணர்வை பெற்றுவிட முடியும், அல்லது பேர் அமைதியை விழிப்புணர்வை பெற்றுவிட முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும், அந்த நம்பிக்கை அவருக்கு அது கை கொடுத்தது. அவர் அடைந்தார், அந்த விழிப்புணர்வை அடைந்து அதை பிரகடனப்படுத்துகிறார். ஸோ அதனால அவருடைய தேவையில்லை, அவருக்கு அந்த சக்கரங்களை குறித்தோ மற்ற விஷயங்களை குறித்தோ கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு அந்த நிலையை அடைந்தது. யோகத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இப்படி சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாருங்கிறத விட, நீங்கள் உங்களுடைய மனதை உங்களிடமிருந்து விலக்கி வைப்பதற்கு ஏதேனும் ஒரு சாத்தியம், ஏதேனும் ஒரு வகையில நீங்க விட்டுட்டா போதும். அது நீங்க வாசி யோகம் பண்ணி விடலாம், சக்கரா யோகம் பண்ணி விடலாம், சமாதி யோகம் பண்ணி விடலாம், அல்லது விழிப்புணர்வாக இருந்து விடலாம். எப்படியோ ஏதோ நீங்க ஒரு சூட்சுமத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யோகம் அப்படி இப்படி என்று பல வரையறைகள் கொடுக்கப்படுகிறது. எல்லாத்தையும் விட ரொம்ப சிம்பிளான விஷயம், யோகம் என்பது உங்களுடைய மனதில் இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை எந்த வழியிலையாவது நீங்க உருவாக்கலாம். அப்படி உருவாக்கக்கூடிய மெத்தடாலஜி தான் இன்னைக்கு பல்வேறு விதங்களாக பிரிந்து பயிற்சிகளாக இருக்கிறது. ஆகவே உங்களிடமிருந்து உங்களுடைய மனதை சற்று ஓய்வாக இளைப்பாற வைக்க முடியுமே ஆனால் அதற்கு எது உதவுகிறதோ அதுவே யோகமே. அதை நீங்க புரிந்துக்கணும். அதனாலதான் புத்தர் அவருக்கு தேவைப்படலை. அவர் அந்த விஷயத்தை அப்படி அந்த ஒரு ஆத்ம அனுபூதியை வேறு விதமாக பெற்றுக்கொண்டார். ஒவ்வொரு ஞானிகளும் பெற்றுக்கொண்டார்கள். சில கருத்துக்களை நாம் புரிந்து கொள்வதன் மூலமாக சில ஞானிகள் பெற்றுக்கொண்டார். ஆகவே ஞானம் என்பது ஒரு விசித்திரமான ஒன்று. அது இப்படிதான் வரும், அப்படிதான் வரணும்னு கிடையாது. எந்த வழியிலையாவது உங்களுக்கு சேரும். அதனால புத்தர் பெருமான் சக்கரங்களை குறித்து குறிப்பிடாதது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அல்ல. உங்களுக்கு சக்கரங்களை பிடித்து அந்த அமைதியை அடைய முடியும் என்றால் நீங்கள் அடைந்து கொள்ளலாம். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.